வணக்கம், வெல்கம் டு ஹாஸ்டல் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போச்சர் வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட பத்தி நம்ம பேசணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போச்சர் அமேசான் பிரைம்ல வந்த இந்த வெப் சீரிஸ் 8 வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ட்ரெய்லர் பார்க்கறது ரொம்ப கிரிப்பிங்காக இருந்து நல்லா இருந்தது, பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ இதை பார்த்து முடிச்சு தான் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ ஒரு 2 நாள் டிலே ஆயிருக்கும், சாரி மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 8 எபிசோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுற விதம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். ஸோ வந்து ஒரு 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 காட்டில் ஒரு யானையை கொல்றது எவ்வளோ ஒரு கொடூரமான செயல், ஒரு தப்பான செயல் அப்படின்றத இன்னும் டீட்டெயிலிங்காக இன்னும் ஒரு அதை வந்து ரொம்பவும் போகாம அதை அப்படியே அது என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது இந்த படத்தோட இந்த வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டேக்அவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைரக்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், ரிச்சி மேத்தா. அடுத்தது வந்து எனக்கு பிடிச்ச ஆக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து டெபென் பட்டாச்சாரியா. ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆக்டிங் வந்து அதில் அவர் வந்து ஒரு ஹெட் கமிஷனர் மாதிரி நடிச்சிருப்பாரு, டிஎஃப்ஓவா. சூப்பராக இருந்திருக்கு, பண்ணியிருப்பார். எனக்கு அவரோட கேரக்டர் ரொம்ப நிறைய ஹிந்தி படம் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து நிமிஷ்யா ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின், அவங்க நம்ம சித்தா படத்தில் இருப்பாங்க, அந்த ஹீரோயின் அவங்களும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ரோஷன் மேத்யூ, நம்ம மலையாளம், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அவரோட ஒய்ஃப், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இதுதான் இந்த படத்தோட இந்த எபிசோட கிரிப்பிங் பாயிண்ட், கேரக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து எதை வச்சு நம்ம இதை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் வந்து Z5ல நம்ம பார்த்துருப்போம் வீரப்பன். ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ரொம்ப கிரிப்பிங்காக 8 எபிசோடு அவ்வளோ சூப்பராக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யானையை கொல்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே மனசை நெருட வைக்குது. ஸோ ரொம்ப மனசு கஷ்டம். இதில் என்னென்னா, அந்த யானையை கொல்ற அந்த 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 டைமில் அவங்க போடுற எஃபர்ட்டும், அது திருப்பி எங்கே வந்து சேருது, அது எப்படி மாறுது, அதுக்கு யாரெல்லாம் கனெக்டு. ஸோ அதில் சொல்லுவாங்க, யானை தந்தத்தை வெட்டின ஒருத்தன் அதை கொண்டு போய் அதை கேட்டவா இருக்காம, அவன் எங்கே இருக்கான், அவன் காணும் அப்படின்றது. ஸோ இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி. ஸோ இதில் வந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இருக்கு அந்த அந்த யானைகளும் சரி, இந்த வனவிலங்குகளும் சரி, வனமும் அழிக்கிறதுக்கான காரணம், அதுக்காக ஒருத்தன் வெயிட் பண்ணுறான் பார்த்தீங்களா, முதல்ல அவனை பிடிச்சா இது நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ட்ராக்ல இந்த வெப் சீரிஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கு. இது அப்புறம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்கு, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த அவங்களோட மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்தது. கேமரா ஒர்க்கு, அதோட ஷார்ட்ஸ், டிவியேஷன், இன்சர்ட்ஸ், இன்கட்ஸ். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எடிட்டிங் பேட்டர்னில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போது ஒரு வைல்டு அந்த ஒரு அனிமலோட ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து ஏரியல் வியூவில், அந்த ஈகிள் வியூவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு புறா ஒன்று கிராஸ் பண்ணுற மாதிரி அப்படியே முடிப்பாங்க. திருப்பியும் ஒரு சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபாக்ஸ் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சு அது பக்கத்துலேருந்து அப்படியே போகிற மாதிரி ஆரம்பிப்பாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷாட்டில் வந்து ஒரு ஒரு பீகாக் நடந்து போகும், அதுக்கப்புறமா வந்து கார் போக அந்த மாதிரி போகிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான சீன் ஒன்று போகும். அந்த சீனுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மான் துள்ளி குதிச்சு போகும். அதாவது இந்த காட்டுக்குள்ள இன்சிடென்ட் வந்து அந்த எல்லாமே வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு ஷாட்டை வைக்கும் போதே அதுக்கு மோனோ ஷாட்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னா, ஒரு சீன்ல வந்து இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க 2 கார், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சிறுத்தை வந்து நின்று பார்த்துட்டு திரும்பி போயிடும். ஸோ அதே மாதிரி அந்த ஷாட்டுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஸோ தே வாண்ட் டு ஹண்ட் அ பர்சன், தே ஆர் வெயிட்டிங். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த ஒரு இடத்துல இருக்கும். சிலது வந்து சர்ச் பண்ற சீன் போகும். அப்போ பேர்ட் வியூல தான், அந்த பேர்ட் வியூல இருந்து சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சர்ச் பண்ணனா நீங்க வந்து வைட் ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து நிறைய, அதே மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன் வந்து ஒரு ஃபாக்ஸ் கிராஸ் பண்ணி போகும். அந்த இடத்துல வந்து ஒரு நரி மாதிரி ஒருத்தர் வேலை செய்ய போறான். அந்த சீன் முடிஞ்ச ஒன்று தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்
இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து தயவுசெய்து நீங்கள் வெப் சீரிஸ் பார்க்கும்போது ஒரு எபிசோட்லையும் இந்த ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நான் சொன்னேன், ரொம்ப நல்ல ஒரு இது. அதே மாதிரி ஒரு வல்காரிட்டியோ ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். இது என்னன்னா இதில் ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ வந்து ஒரு காடு வனம் அழிக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணால் அது எங்கெல்லாம் சுற்றி பாதிக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கேரக்டர், அந்த நிமிஷ் ராஜ் அவங்க, அந்த லேடி அவங்க கேரக்டர் ஆனாலும் சரி, ரோஷன் மேத்யூ, ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர், அதாவது அந்த 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 ஆப்ரேஷன்ஸ்க்கு என்னவா உழைச்சிருக்காங்க, உண்மையான ஒரு கேரக்டர் இருக்காங்களா, அவங்க எப்படிலாம் உழைச்சிருப்பாங்கன்ற ஒரு விஷயம் இந்த படத்தில் பார்த்ததை விட அவங்க எவ்வளோ 100% உழைச்சிருப்பாங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஃபேமிலியை விட்டு, சொந்தத்தை விட்டுட்டு. ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது இது வந்து நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இதனால் வந்து இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வெப் சீரிஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். ஜோஷ் ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ். பாய்.